வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த எண்ணப்பறவை சிறகடித்து சேனலில் நாம் பதிவு செய்ய இருப்பது மிக மிக சிரிப்பு மூட்டக்கூடிய ஒரு அம்சம்தான், ஒரு நிகழ்வுதான். இதை நீங்கள் எல்லோரும் கேட்டு ரசித்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து மகிழுங்கள். இதுவரை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடும் காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். விரும்பிய எல்லோரும் எல்லா லைக்ஸையும் அள்ளி கொடுங்கள். இது உங்களுக்காகவே துவங்கப்பட்ட பொழுதுபோக்கு சேனல். அதனால் நீங்கள் எல்லோரும் இதை படித்து ரசித்து இன்புற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அப்பொழுது எனக்கு ஒரு 5 வயது 6 வயது இருக்கும். நாங்கள் எல்லோரும் கோடை விடுமுறைக்கு அல்லது குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய நவராத்திரி சமயத்தில் ஒரு 10 நாட்கள் விடுமுறை கொடுப்பார்கள் இல்லையா, அந்த விடுமுறைக்கு எல்லாம் இந்த மாதிரி விடுமுறைகள் வந்தாலே எங்களுடைய மாமா வீட்டிற்கு, அதாவது அம்மாவுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விடுவோம். அங்கே என்னுடைய மாமாவும் மாமியும் எங்களை மிகவும் அன்புடன் விடுமுறையில் கவனித்து திருப்பி அழைத்து கொண்டு வந்து பள்ளிக்கூடம் துவங்கும்போது எங்கள் வீட்டில் விட்டு விடுவார்கள். இதுதான் ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த சமயத்தில் எங்கள் மாமா மாமிக்கு குழந்தைகள் இல்லை. அவர்களுக்கு திருமணமாய் சில வருடங்கள் ஆகியிருந்தன. அதனால் எங்களை அழைத்து சென்று அவர்கள் வீட்டில் வைத்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. எங்கள் மீது மிக மிக பிரியம் வைத்திருந்தார்கள். அதனால் அங்கே போனாலே எங்கேயாவது சர்க்கஸ், பார்க்கு அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டி செல்வது, சந்தோஷமாக வீட்டில் நல்ல பண்டங்களை, உணவு பண்டங்களை தயாரித்து கொடுப்பது, இந்த மாதிரியெல்லாம் எங்களை எப்படியாவது மகிழ்வித்து அன்புடன் கவனித்து கொள்வார்கள். எங்கள் குடும்பத்தில் நான் தான் கடைக்குட்டி என்பதனால் என்னை கண்டால் எல்லோருக்கும் மிகவும் பிரியம். அதுவும் நான் அப்பொழுது சின்ன குழந்தையாக இருந்ததனால் என்னை மிகவும் அன்பாக கவனித்து கொண்டார்கள். என் மாமிக்கு என் மீது மிகுந்த பிரியம். என் அம்மாவுக்கு அடுத்தபடியாக என்னை அன்புடன் நேசித்தது அந்த மாமி மட்டும்தான் என்று இன்றும் நான் நினைக்கிறேன். அவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது நல்ல வயதாகிவிட்டது, உடல்நிலையும் அவ்வளவாக சரியில்லை. அவர்களுக்கு என் மீது அத்தனை பிரியம். அதனால் சாப்பாடெல்லாம் கூட 5 வயசு குழந்தைக்கு அழகாக பிசைந்து ஊட்டி விடுவார்கள். எனக்கு பொதுவாக பருப்பில் ரசம் போட்டு ரசம் சாதம் கொடுப்பார்கள் இல்லையா குழந்தைக்கு, அந்த மாதிரியாக ரசம் சாதம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இவர்கள் தயிர் சாதம், அடுத்த ரசம் முடிந்த பிறகு தயிர் சாதம் கலந்து கொடுத்தால் சாப்பிட மாட்டேன். அது எப்பொழுதுமே எனக்கு தயிர் மீது எனக்கு ஒன்றும் பெரிய பிடித்தம் இல்லை. அதனால் தயிர் சாதம் சாப்பிடவே மாட்டேன். மாமி இதை பார்த்தார்கள். மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒழுங்காக ரசம் சாதம் அல்லது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டு முடித்து விடுவார்கள், அவர்களாகவே சாப்பிடுவார்கள். நான் மட்டும் சரியாக சாப்பிடாமல் இந்த மாதிரி இருந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. குழந்தையை எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும் என்பதற்காக, நீ தயிர் சாதம் ஒழுங்காக சாப்பிட்டால் நான் உனக்கு ஒரு மாம்பழம் நறுக்கி கொடுப்பேன் என்று சொல்லி தயிர் சாதம் சாப்பிட வைப்பார்கள். ஏனென்றால் மாம்பழம் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மாம்பழத்தை நறுக்கி கொடுத்து தட்டின் பக்கத்தில் வைத்து விடுவார்கள். நீ இந்த தயிர் சாதம் இப்படி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உனக்கு நான் மாம்பழம் ஊட்டி விடுகிறேன் என்று செல்லமாக கொஞ்சி கொஞ்சி எப்படியோ அந்த தயிர் சாதத்தை என்னை சாப்பிட வைத்து விடுவார்கள். அதுக்கப்புறமா ஒரு மாம்பழம்
அதை நறுக்கிய துண்டங்களை அழகாக கட் பண்ணிந்து என் வாயில் ஊட்டிவிட்டு, ஐயா தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டாள் குழந்தை என்று சந்தோஷப்படுவார்கள். இப்படித்தான் என்னை தயிர் சாதம் சாப்பிட வைத்தார்கள் என் மாமி. திரும்பவும் நான் ஊருக்கு வந்து எங்கள் வீட்டில் திரும்பவும் சாப்பிட ஆரம்பித்த பிறகு அம்மா ரொம்ப அதிசயப்பட்டு போனா. என்ன இது மோர் சாதம், தயிர் சாதம்லாம் சாப்பிடவே மாட்டா. இப்போ வந்து தயிர் சாதம் வேணும், தயிர் சாதம் வேணும்னு கேட்குறாளே அப்படின்னு. அப்போ அம்மா கிட்ட, நான் தயிர் சாதம் சாப்பிட்டா நீ எனக்கு மாம்பழம் கட் பண்ணி கொடுக்கணும். மாமி எனக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. அதனால நீ எனக்கு தயிர் சாதம் சாப்பிட்டா மாம்பழம் கொடுக்கணும் என்று ஏனோ இப்போ அம்மாவுக்கு பெரிய இது சேரிட்டி பண்ணுற மாதிரியான ஒரு அன்பு உத்தரவு. இப்படி போட்டு அம்மாவும் மாம்பழத்தை வாங்கி வைத்து அப்பப்பொழுது நறுக்கி, நீ தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை நறுக்கி சாப்பிடலாம் என்று சொல்லி என்னை ஒரு வழியாக எல்லாருமாக சேர்ந்து தயிர் சாதம் சாப்பிட வைத்தார்கள். இது அப்பொழுது. இப்பொழுது சுகர் அது இதுன்னு எல்லாம் உடம்பு நிலை சரியில்லாமல் வயதான இந்த நேரத்தில் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு துண்டு மாம்பழம் கூட நான் சாப்பிடுவதில்லை. தயிர் சாதம் சாப்பிடுகிறேன். ஆனால் தயிர் சாதத்தோடு மாம்பழம் சாப்பிட கொடுப்பதற்கு என் அம்மாவும் இப்பொழுது இல்லை. மாமியும் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறார்கள். இந்த மாமியை நான் மாம்பழ மாமி என்றே நாங்கள் குறிப்பிடுவோம். அப்படி என் மீது அன்பு செலுத்தி அருமையாக கவனித்து கொண்ட அந்த மாம்பழ மாமி போல ஒவ்வொருவர் வீட்டிலும் அம்மாவை தவிர அத்தை, மாமி, அண்ணி இந்த மாதிரி யார் வேண்டுமானாலும் இருப்பார்கள். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். இதை கேட்டு உங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவு வந்தால் அதையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.